அனைவருக்கும் வணக்கம். அது சரியா 2018 தலைநகர் டெல்லி. இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆபீசரா வேலை பார்த்தவர் தான் இந்த சேத்தன் பிரகாஷ். இந்த சேத்தன் பிரகாஷோடைய சொந்த ஊரு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற கோட்டா மாவட்டத்தில் உள்ள ராம்கஞ்ச் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல தான் இவருடைய அப்பா அம்மா வசிச்சுக்கிட்டு வராங்க. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஜலாவர் அப்படின்ற ஊர்ல இவருடைய மனைவி மற்றும் 2 ஆண் பிள்ளைகள் தங்கி இருக்காங்க. இவருக்கு டெல்லியில டியூட்டி அப்படிங்கிறதுனால மாதத்துல ஒரு முறை அப்படி இல்லைன்னா 2 முறை தான் டெல்லியில இருந்து ட்ரெயின்ல ராஜஸ்தான்ல இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மா மற்றும் மனைவி குழந்தைகளை பார்த்துட்டு வருவது வழக்கம். அப்படிதான் சரியா பிப்ரவரி 14, 2018 வாக்குல 2 நாட்கள் அவருக்கு லீவு இருந்ததுனால எப்போதும் போல அவர் டெல்லியில இருந்து கிளம்பி ராம்கஞ்ச் அப்படின்ற பகுதிக்கு போயிருந்திருக்காரு. அங்க தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு சரியா ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் ஜலாவர் அப்படின்ற பகுதியில் இருக்கிற தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக ட்ரெயின் ஏறி புறப்பட்டு போயிருந்திருக்காரு. அந்த ட்ரெயினுடைய டிராவல் டைம் 1 மணி நேரம். ஆனா 2.5 மணி நேரம் கழித்து சரியா 8:30 மணி ஆகியுமே இந்த சேத்தன் பிரகாஷ் அவருடைய வீட்டுக்கு போகவே இல்லை, அவருடைய மனைவியை பார்க்கவே இல்லை. இதனால பதட்டமான அவருடைய மனைவியான அனிதா அப்படின்றவங்க உடனடியாக தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் ஒன்று வருது. அது என்னன்னா, நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கேன், சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் மெசேஜ் கொடுத்த பிறகுமே வரவேண்டிய நேரத்தில் இந்த சேத்தன் பிரகாஷ் வராததுனால பயந்து போன இந்த அனிதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே ஜலாவர் பகுதியில் காயத்ரி காலனி பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய சொந்தக்காரரான மன்மோகன் மீனா அப்படின்றவர் கிட்ட சொல்லி இந்த சேத்தன் பிரகாஷை தேட சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவருமே பல இடங்கள்ல தேடி பார்த்திருந்திருக்காரு. அப்போதான் இந்த சேத்தன் பிரகாஷ் அப்படின்றவர் இந்த ஜலாவர் அப்படின்ற பகுதியில் இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பவானி மண்டி என்ற இடத்துல உள்ள பட்டான் அப்படின்ற ரயில்வே டிராக்கு பக்கத்துல மயக்க நிலையில இந்த பிரகாஷ் கிடக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இமிடியேட்டா இந்த மனைவிக்குமே தகவல் கொடுக்கப்படுது. அனிதாவுமே பதறி அடித்து போய் தன்னுடைய கணவரை பார்ப்பதற்காக வேக வேகமா போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த மன்மோகன் மீனா அப்படின்றவர் பக்கத்துல இருக்கிற ஆட்களுடைய உதவியோட ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு இந்த சேத்தனை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அங்க சேத்தனை சோதனை பண்ண மருத்துவர் இவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா சேத்தனுடைய உடம்புல எந்தவித காயமுமே காணப்படாததுனால சந்தேகமடைந்த மருத்துவர்கள் இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸுக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. மறுபக்கம் அனிதாவுமே சம்பவ இடத்துக்கு வந்து தன்னுடைய கணவருடைய நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா வேதனைப்பட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ரீசெண்டா தான், அதாவது இந்த சேத்தன் இறந்து போவதற்கு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் 2வது மகனே பிறந்திருந்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2 பிள்ளைகளை விட்டுட்டு இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாரே அப்படின்னு பயங்கர வேதனையோட இந்த அனிதா அந்த ஹாஸ்பிட்டல்லே அழுது இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசருக்குமே பயங்கர சந்தேகம். உடம்புல எந்தவித காயமுமே இல்லை. டாக்டரை கேட்டாலுமே சரிவர எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. இதனால போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தா மட்டும்தான் இறந்து போனதுக்கான காரணமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா போஸ்ட்மார்டம் பண்றதுக்குமே அனுப்பி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறுநாள் பிப்ரவரி 15 மருத்துவர்களுமே போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இவர் எப்படி இறந்து போனாரு, இவருடைய இறப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு அறிக்கையை கொடுத்திருந்திருக்காங்க. இப்படி இறந்து போனா அந்த இன்டெலிஜென்ட் ஆபீசருடைய உடம்புல எந்தவித காயங்களுமே இல்ல அப்படின்னா அவர் எப்படி தான் இறந்து போயிருப்பாரு? அப்படி அவருடைய இறப்புல இருக்கிற மர்மங்கள் தான் என்ன? 2018 வட இந்தியா முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு திகில் நிறைந்த ஒரு மர்மமான வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வழக்குல போலீஸ் ஆபீசருக்கு எந்த தடையுமே கிடையாது. ஆனா சூப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கேயுமே மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே இமிடியேட்டாக அங்கே அப்டேட் பண்ணிடுவேன். ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் இவர் இறந்து போனதற்காக 3 காரணங்களை முன்வைச்சிருந்திருக்காங்க. அது என்னன்னா, முதல் காரணம் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கணும். அப்படி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருந்தா கூட மருத்துவ அறிக்கையில் அது தெரிய வந்திருக்குமே அப்படின்ற சந்தேகம் கூட போலீஸ் ஆபீசருக்கு எழுது. 2வது காரணம், ஒருவேளை தன்னைத்தானே அவர் மாய்த்து கொண்டு இருப்பாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கான தடயங்கள் கூட அவருடைய உடம்புல எந்த இடத்துலையுமே ஒரு பொட்டு தடயம் கூட அவருடைய உடம்புல இருந்து கிடைக்கவே இல்லை. 3வது சந்தேகம், இந்த சேத்தன் பிரகாஷை யாராவது ப்ரீ
பிளான் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் கூட எழ ஆரம்பிக்குது. ஆனாலுமே எந்த ஒரு தடயமும் கிடைக்காததுனால இது இயற்கையான மரணம் தான் அப்படின்னு நினைச்சு போலீஸ் ஆபீசர் இந்த விஷயத்தை அப்படியே விட்டு. அதன் பிறகு அந்த குடும்பத்தார்கள் இறுதி சடங்குலாம் கூட பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா சேத்தனுடைய அப்பாவான மகாதேவ் அப்படின்றவருக்கு மட்டும் சில சந்தேகங்கள் தன்னுடைய மகனுடைய இறப்புல ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற சதார் என்ற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய மகனுடைய வழக்கை சீக்கிரமா விசாரணை பண்ணுங்க, அதுல ஏதோ எனக்கு ஒரு மர்மம் இருக்கு, அவங்கள யாரோ திட்டமிட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் சிஆர்பிசி 174 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்திருக்கு. ஆனாலுமே அந்த வழக்குல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காததுனால அடுத்த கட்டமா இந்த மகாதேவ் அப்படின்றவர் கோர்ட்டுக்கு போயிருந்திருக்காரு. அங்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சரியா ஏப்ரல் மாதம், அதாவது இவர் இறந்து போய் 2 வாரம் கழித்து தான் இந்த வழக்கை விசாரிக்க சொல்லி அந்த சதார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருந்திருக்கு. அதன் பிறகுதான் எஸ்பி ஆனந்த் சர்மா அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு பெரிய டீமையே ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை விசாரணை பண்ண சொல்லி ஒரு ஆர்டரை நீதிமன்றம் பிறப்பிச்சிருந்திருக்கு. அதன் பிறகுதான் இந்த வழக்குடைய விசாரணையை சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக அடிஷனல் எஸ்பி, கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு பெரிய டீமையே ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சைபர் டீம் இவர் இறந்து போன இடத்துல, அதாவது அந்த ரயில்வே டிராக்குக்கு பக்கத்துல அந்த சமயங்கள்ல யாரெல்லாம் வந்துட்டு போனா அவர்களுடைய நம்பர்ல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கால் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் செக் பண்றாங்க. இன்னொரு டீம் பர்சனலா இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட விசாரிக்கிறாங்க. இன்னொரு டீம் இவர் வேலை பார்க்குற அந்த டெல்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சக ஊழியர்கள் கூட இவருக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டையுமே விசாரணை பண்ணி இருந்திருக்காங்க. பட் என்னதான் இப்படி விசாரணை பண்ணாலுமே எந்த இடத்துல இருந்துமே போதிய தடயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு இடத்துல இருந்து மட்டும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தடயம் ஒன்று கிடைக்குது. அது எங்க இருந்துன்னா இறந்து போன சேத்தனுடைய ஃபேமிலியில இருந்து தான். அந்த ஃபேமிலியில இருந்த ஒரு நபர் என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, இந்த அனிதாவை நீங்க விசாரணை பண்ணா, அதாவது சேத்தனுடைய மனைவியை நீங்க விசாரணை பண்ணா சில தடயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா சரியா இந்த சேத்தன் இறந்து போய் 4 மாதங்கள் கழித்து ஜூன் மாதம் 2018 வாக்குல அனிதாவை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. அன்னைக்கு அந்த அனிதா என்ன சொன்னா, எப்படி எந்த ஒரு தடயமுமே இல்லாம அவருடைய கணவரான சேத்தன் பிரகாஷ் இறந்து போனார் அப்படிங்கிறதுக்கான காரணம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல அவ சொல்லி இருந்திருக்கா. அது என்னென்ன அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அனிதாவுடைய சொந்த ஊர் அவள் வசிச்சுக்கிட்டு இருக்கிற அதே ஜலாவர் அப்படின்ற பகுதி தான். இந்த பகுதியில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் பிரவீன் ரத்தோர் அப்படின்ற ஒருத்தனுடைய பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த பழக்கம் நாளை பின்ன காதலாக மாறி அது ஒரு கட்டத்தில் திருமணம் வரைக்கும் கூட போயிருந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய திருமண விருப்பத்தை பற்றி 2 குடும்பத்தார்களுமே ஏற்றுக்கவே இல்லை. அதற்கு காரணம் 2 பேருமே வேற வேற ஜாதி. இருந்தாலுமே இவங்க 2 பேருமே ஒரு பக்கம் காதலிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் 2008 இந்த அனிதாவுக்கு கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடைச்சிருந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அதே வருடத்திலேயே ராஜஸ்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த பிரவீன் ரத்தோர் அப்படின்றவனுக்கு கான்ஸ்டபிள் வேலையுமே கிடைச்சிருந்திருக்கு. இப்படி தொடர்ந்து 2 பேருமே அவங்களுடைய வேலைகளை கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கொண்டு அந்த கவர்மெண்ட் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்த சமயத்துல தான் 2011 ஐபி ஆபீசரான இந்த சேத்தன் பிரகாஷ அனிதா திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. ஆனா இந்த சேத்தனுடைய ஆபீஸ் டெல்லியில இருக்கிறதுனால இவங்க ஒன்னா இருக்கக்கூடிய நாட்கள் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு. ஆனாலுமே லீவு கிடைக்கிற நேரங்கள்ல இவங்க 2 பேருமே நல்லா தான் வாழ்க்கையை தொடர்ந்து இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் 2012 இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதன் பிறகு இவங்க லைஃப் நல்ல விதமா போய்கிட்டே இருக்கு. ஒரு 2015 இருக்கிற சமயத்துல அனிதாவுக்கு ஒரு ஸ்கூல்ல டிரான்ஸ்ஃபர் போட்டிருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்லயே பூஜா அப்படின்ற ஒரு டீச்சருமே வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த பூஜா டீச்சர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவங்களுடைய பள்ளிக்கூட காதலனான பிரவீன் ரத்தோர் அப்படின்றவனுடைய மனைவி தான் இந்த பூஜா. இவங்களை எப்போதுமே இந்த பிரவீன் ரத்தோர் காலை நேரத்தில் டிராப் பண்றது, ஈவினிங் நேரத்தில் பிக்கப் பண்றது அப்படின்னு அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு போறதுனால அனிதாவுடைய பழக்கமுமே மெல்ல மெல்லமா மறுபடியுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதன் பிறகு 2 பேருக்குள்ளேயுமே ஒரு இல்லீகல் அஃபேர் ஏற்பட ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்தில் ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்குள்ள போயிருந்திருக்கு. ஆனா இதை பத்தி வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம மேல தம்முடைய கணவருக்கும் மனைவிக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 பேருமே ஆகஸ்ட் மாதம் 2015 ரக்ஷாபந்தன் வந்த சமயத்துல ராக்கிலாம் கட்டி அண்ணன் தங்கை மாதிரி ஒரு பாவனைகள்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. இதனால
சேத்தனுக்குமே தன்னுடைய மனைவி மேல எந்த ஒரு சந்தேகமே வரல. ஆனா நாட்கள் நகர நகர இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பயங்கர ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருந்திருக்கு. இந்த சமயத்துல தான் சேத்தன் டெல்லியில வேலை பார்க்கறதுனால இந்த பொண்ணு மட்டும் தனியா தான் இந்த ஜலாவர் அப்படின்ற பகுதியில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரவீன் ரத்தோர் அப்படின்றவர் ஹவுசிங் போர்டுல 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி இந்த அனிதா கிட்ட கொடுத்திருந்திருக்கா. இதனால அந்த வீட்டுக்கு அனிதா வந்திருந்திருக்காங்க. அந்த வீடு வாங்கும் போது 10 லட்சம் ரூபாய் கூட இந்த அனிதா கொடுத்து உதவி பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த அனிதா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அடிக்கடி இந்த பிரவீன் இந்த வீட்டுக்கு வந்து செல்வது வழக்கமா இருந்திருக்கான். சேத்தன் பிரகாஷோடைய அப்பா அம்மாவுமே எப்பயாவது தான் அந்த ராம்கஞ்ச் அப்படின்ற பகுதியில இருந்து ஜலாவர் அப்படின்ற பகுதிக்கு வருவாங்க. ஜலாவர் பகுதியில் தான் அனிதாவுக்கு போஸ்டிங் போட்டிருந்ததுனால அதனால தான் அனிதா அந்த ஊர்ல தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இதனால அப்பப்போ மட்டும் சேத்தனுடைய அப்பா அம்மாவுமே இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு போவாங்க. சேத்தனுமே மாசத்துல ஒரு நாள் மட்டும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. இதனால எந்த பிரச்சனையுமே இல்லாம இவங்களுடைய சீக்ரெட்டான லைஃப் நல்லா சந்தோஷமா நகர ஆரம்பிக்குது. இப்படிதான் இந்த பிரவீன் எப்போதும் போல இந்த அனிதாவுடைய வீட்டுக்கு வரும்போது சேத்தனுடைய அப்பா அம்மா இருந்திருக்காங்க. அவன் வரதை பார்த்துட்டு இம்மிடியேட்டா தங்களுடைய மகன் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. சேத்தனுமே இதை கேள்விப்பட்டு நான் இல்லாத நேரங்கள்ல அவன் வர வேண்டாம், நான் இருக்கிற நேரங்கள் மட்டும் பிரவீன் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்திருக்கு. இதன் பிறகுதான் சேத்தனுக்கும் அனிதாவுக்குமே பயங்கரமான சண்டைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அடிக்கடி ஒரு சீரியஸான கான்வர்சேஷன்லாம் போக ஆரம்பிக்குது. பயங்கர ஆர்கியூமெண்ட் சண்டை வரைக்குமே போயிருந்திருக்கு. சில சமயங்கள்ல அந்த சண்டை ஓவர் ஆகி வீட்டை விட்டு வெளியில போற அளவுக்கு கூட அனிதா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2017 தன்னைத்தானே மாய்த்து கொள்றதுக்கும் ஒரு முயற்சி எடுத்திருந்திருக்காங்க. இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் இந்த சேத்தன் இறக்க போறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி சரியா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அவருக்கு 2வது ஒரு மகன் பிறந்து இருந்திருக்காங்க. இந்த டெலிவரி அப்போ இந்த அனிதா அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பிரவீனுமே வந்திருக்கான். அந்த நேரங்கள்ல அந்த பிறந்த அந்த குழந்தைக்கு டைப்பர் மாத்துறது, அந்த குழந்தைக்கு பார்த்து துணிகளை மாத்துறது அப்படின்னு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே பண்ணதுனால சேத்தனுடைய அப்பா அம்மாவுக்கும் சேத்தனுக்குமே பயங்கர சந்தேகம். இது ஒருவேளை பிரவீனுடைய குழந்தையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. இந்த சண்டை 2 பேருக்குள்ளயுமே பயங்கர ஆத்திரத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இதனால அனிதா கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. மறுபக்கம் பிரவீனுமே இந்த சேத்தன் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு போனு, வேற ஒரு சிம் எல்லாமே தனியாவே வாங்கி கொடுத்துருந்திருக்கான். அதுல தான் இவங்க அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தொடர்ந்து சேத்தனுமே அனிதாவுக்கு பிறந்த அந்த 2வது குழந்தை தனக்கு பிறக்கல அப்படின்னும் இந்த பிரவீனுக்கு தான் பிறந்தது அப்படின்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இது ஒரு கட்டத்துல பிரவீனுக்கும் இந்த அனிதாவுக்கும் ஆத்திரத்தை ஏற்படுத்தினதுனால இதுக்கப்புறம் இவனை வச்சிருந்தா நமக்கு சிக்கல் தான், வெளியில தெரிஞ்சு இன்னும் அசிங்கப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி இவனை தீர்த்து கட்டுறது தான் ஒரே வழி அப்படின்னு பிரவீன் ரத்தோட் ஒரு பயங்கரமான ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பிரவீன் ரத்தோட் ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாம கிரிமினல் டாக்டிக்ஸ் எல்லாம் இவனுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால எப்படி போலீஸ் ஒரு ஆங்கிள் இருந்து கேஸை விசாரிப்பாங்க, எந்த தடயங்களை அழிச்சா இந்த வழக்கில் இருந்து மாட்டாம இருக்க முடியும் அப்படின்ற முதற்கொண்டு அதை பத்தின நாலேஜ் எல்லாமே இவனுக்கு பக்காவா இருந்திருக்கு. இதனால சேத்தனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி சேத்தனை காலி பண்ணுவதற்காக இவன் 1 முறை 2 முறையெல்லாம் முயற்சி பண்ணல, மொத்தமா 5 முறை கிட்ட இவன் ட்ரை பண்ணி இருந்திருக்கான். சரியா டிசம்பர் 25, 2017 சேத்தன் இறந்து போவதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில இருந்து அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயங்கள்ல அவரை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிறது தான் பிளானாவா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்திருக்கானா, தன்னுடைய நெருங்கிய நண்பனான ஷாருக் அப்படின்றவன் கிட்ட என்னுடைய கசினை அவனுடைய ஹஸ்பண்ட் பயங்கரமா அடிக்கிறதாவும் அவனை போட்டு தள்ளணும், அதுக்காக நான் உனக்கு 3 லட்சம் ரூபாய் தரேன், எனக்கு உதவி பண்ண அப்படின்ற மாதிரி டீலிங் பேசி இருந்திருக்கான். இந்த ஷாருக் அப்படின்றவன் கார் பைக்கெல்லாம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் பார்த்துக்கிட்டு வரான். இவன் இந்த 3 லட்சம் ரூபாய் தரான் அப்படின்னு சொன்னதுனால இந்த பிளானுக்குள்ள அவன் வந்திருக்கான். அதனால டிசம்பர் 25, 2017 வகையில் இந்த சேத்தனை போட்டு தள்ளுறதுக்காக டெல்லியில இருந்து அவர் ஏறுற ட்ரெயின்ல ஃபாலோ பண்ணி போயிருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் குளிர் அதிகமா இருந்ததுனால நிறைய பேர் மஃப்ளர் போட்டிருந்திருக்காங்க, குள்ளாலாம் போட்டிருந்திருக்காங்க. இதனால சேத்தன் யார் அப்படிங்கிறத இவனால ஐடென்டிஃபை பண்ண முடியாம அந்த பிளான் அங்கேயே ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கு. சரியா ஜனவரி 4 இவர் எப்போதும் போல தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக ஜலாவர் பகுதிக்கு வந்திருக்காரு. அந்த நேரங்களில் ஸ்கூட்டியில் அவர் ஒரு இடத்துல போய்கிட்டு இருந்த சமயத்தில் தனக்கு தெரிந்த இன்னொரு நண்பனான ஷாருக் அப்படின்றவன் கிட்ட சொல்லி அவனை லாரியை எடுத்துட்டு வர சொல்லி அவருடைய ஸ்கூட்டி மேலே இடிக்க சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் சேத்தன் எப்படியோ எஸ்கேப் ஆகியிருந்திருக்காரு. ஆனால் மறுநாளுமே அதே மாதிரி இவனுங்க பிளான் பண்ணி அவரை இடிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி சேத்தனை லாரியை வச்சு இடிச்சதுல அவருடைய ஸ்கூட்டியும் அவருடைய உடம்புலையுமே பல காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க.
4வது அட்டம்ப்டா அவர் வசிக்கிற அந்த டெல்லி வீட்லயே போயிட்டு போட்டு தள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்காக இவன் கிளம்பிலாம் போயிருந்திருக்கான். ஆனா அங்க சிசிடிவி கேமராலாம் இருந்ததுனால இங்க சேத்தனை கொலை பண்ண கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு அந்த பிளானை அப்படியே விட்டு இருந்திருக்காங்க. இறுதியா 5வது அட்டம்ப்டா பிப்ரவரி 14ஆம் தேதி எடுத்த அந்த அட்டம்ப்ட் தான் சேத்தனை போட்டு தள்ளி இருந்திருக்கு. நீண்ட நாட்களா சேத்தனை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த பிரவீனுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. தான் பார்க்குற முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அப்படிதான் சந்தோஷ் நிர்மல் அப்படின்ற ஒருத்தன் கிட்டயுமே தன்னுடைய மொத்த பிளானையுமே சொல்லி இருந்திருக்கான். இந்த சந்தோஷ் நிர்மல் அப்படின்றவன் கூட ஜிம்முக்கு போறதன் மூலியமாகவும் கிரிக்கெட் விளையாட போறதுனாலையும் பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த சந்தோஷ் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மேல் நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல தான் வேலை அப்படிங்கிறதுனால ஆபரேஷன் நடக்கும் போது நோயாளிக்கு போடக்கூடிய ஒரு முக்கியமான மயக்க மருந்த 500 ml இருக்கிற அந்த இன்ஜெக்ஷனை திருடிட்டு வந்திருக்கான். ஒருவேளை நான் அந்த மருந்தோடைய பெயரை சொன்னா இதை பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அந்த மருந்தோடைய பெயரை சொல்ல போறது கிடையாது. அவங்கிட்ட இருந்த அந்த இன்ஜெக்ஷனை இந்த பிரவீன் வாங்கி இருந்திருக்கா. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா என்ன ஆகும்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா காஸ் ஆஃப் டெத்தை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த இன்ஜெக்ஷனை போட்டு தரலாம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவனுங்க 2 பேருமே ஒரு நாள் நியூ இயருக்கு முன்னாடி நடந்த ஒரு பார்ட்டியில சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சந்தோஷ் நிர்மல் அந்த இன்ஜெக்ஷனை திருடிட்டு இந்த பிரவீன் கிட்ட கொடுத்திருந்திருக்கான். இந்த பிரவீனுமே பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த சேத்தன் ஊருக்கு வரப்போறதுனால அந்த இடத்துல போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கான். இதனால அவனுடைய நண்பனான சாருக், சாகிர் மற்றும் ஒரு மைனர் பையன் அப்படின்னு இந்த 3 பேர் கூட சேர்ந்து இந்த பிரவீன் தன்னுடைய பிளானை டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கான். இவனுடைய பிளான் படி சேத்தன் டெல்லியில இருந்து ஊருக்கு வந்ததுக்கு பிறகு நேரடியா ராம்கஞ்சில் இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மாவை தான் பார்க்க போவாரு. அதன் பிறகு இந்த ஜலாவர் அப்படின்ற பகுதிக்கு தான் இரவு நேரத்தில் வருவாரு. இதனால அந்த நேரத்தில் இந்த ஜலாவர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரும்போது அவரை கடத்திடலாம் அப்படிங்கிறது தான் இவனுங்களுடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த சேத்தன் பிரகாஷ் எங்க இருக்காரு, எந்த நேரத்துக்கு கிளம்புறாரு, எந்த நேரத்துக்கு அவருடைய அப்பா அம்மாவை வந்து பார்த்துட்டு ரிட்டன் தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக கிளம்பி எந்த ட்ரெயின்ல வராரு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த சேத்தனுடைய மனைவியான அனிதா மூலியமாவே கேட்டு தெரிந்து கொள்ளவும் செய்றாங்க. முக்கியமா இந்த பிரவீன் தான் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டீலிங் பேசின அந்த சாருக் அப்படின்றவனுடைய மொபைல் நம்பரை தான் இந்த பிளானுக்கு யூஸ் பண்ணி இருந்திருக்கான். இவனுங்க நினைச்ச மாதிரியே அந்த ஜலாவர் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி ஹவுசிங் போர்டில் இருக்கிற மனைவி தங்கி இருக்கிற வீட்டை நோக்கி இந்த சேத்தன் பிரகாஷ் நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் கார்ல இந்த பிரவீன், சாகிர், அந்த மைனர் பையன் அப்படின்னு இந்த 3 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாருக் அப்படின்றவன் பைக்ல இந்த சேத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். இறுதியா ஒரு இருட்டான நேரம் வரும்போது அவரை வேணுமுனே வழிமறைச்சு வலுக்கட்டாயமா காருடைய பின்பக்க சீட்டுல உட்கார வச்சிருந்திருக்கா. அப்போ பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் பிரவீனுக்கும் இந்த சேத்தனுக்கும் ஏற்பட ஆரம்பிக்குது. நீ எதனால உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே அனிதா மேல எழுதி வைக்க மாட்ட, அது மட்டும் இல்லாம எதுக்காக உன்னுடைய 2வது குழந்தை எனக்கு பிறந்துச்சுன்னு நீ சந்தேகப்படுற அப்படின்னு பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணி இருந்திருக்கான். அப்போ இந்த பிரவீன் என்ன சொல்லி இருந்திருக்கான், அந்த குழந்தை உன்னோட குழந்தை தான், என்னுடைய குழந்தையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட்டாளி கிட்ட சைகை காட்டினதுமே இமிடியேட்டா அவனுங்க இன்ஜெக்ஷனை எடுத்து போட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த சேத்தன் பிரகாஷ் கார்லயே மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் அங்கிருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரயில்வே ட்ராக் கிட்ட போட்டுட்டு அங்கிருந்து இவனுங்க எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கானுங்க. மெயினாக இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் அந்த அனிதா கிட்ட கேட்கும்போது தனக்கு பிறந்த அந்த 2வது குழந்தை மேலே தான் சேத்தனுக்கு பயங்கர சந்தேகம் இருந்ததாகவும் அதற்கு டிஎன்ஏ எடுக்க சொல்லி என்னை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இதனால தான் எங்களுக்கு ஆத்திரமாகி அவரை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. இந்த பிரவீன் ரத்தோட் அப்படின்றவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுனால இந்த ஸ்பெஷல் டீம்ல வேலை பார்க்கக்கூடிய சில கான்ஸ்டபிள் கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, போஸ்ட்மார்ட்டத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கேட்டு தெரிந்து கொள்ளவும் செஞ்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அனிதா கிட்ட உன்னுடைய ஹஸ்பண்ட் போட்டோஸ் எல்லாமே Facebookல இருந்து டெலீட் பண்ணிடு, உன்னுடைய மொபைலை கம்ப்ளீட்டா ஃபார்மேட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருக்கான். ஆனா போலீஸ் ஆஃபீஸர் பேக்கப்லாம் எடுத்து பார்த்த போது தான் இந்த பொண்ணுக்கும் சேத்தனுக்கும் எவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட் நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிரவீன் கூட எப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறதையுமே அந்த போன் மூலியமாவே போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த பிரவீன் போலீஸ் கிட்ட மாட்ட போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே ஒரு கவர்மெண்ட் வேலை விஷயமா நான் டெல்லிக்கு போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி ஜூன் 10ஆம் தேதியெல்லாம் அவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஆப்சென்டாக இருந்திருக்கான். அதன் பிறகு திரும்பி அவன் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இறுதியாக அவனுடைய மொபைல் சிக்னல் மற்றும் டெக்னிக்கல் எவிடன்ஸ்லாம் வச்சு அவனை ஒரு இடத்துல ஈஸியாக போலீஸ் ஆஃபீஸர் கைது பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த வழக்கில் அவனுக்கு உதவி பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்த ஸ்பெஷல் டீமில் இருந்த சில கான்ஸ்டபிள்ஸ் எல்லாமே வேலையை விட்டு தூக்கி இருந்திருக்காங்க. அவர்களில் சில பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைது பண்ணி இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவர்கள் அனைவரும்
மைனருமே ஜெயிலில் தான் இருக்காங்க. அந்த மைனர் பையனுமே சிறார் ஜெயிலில் தான் இருக்கான். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தரை பிடிக்கலனா அவரை விட்டு விலகினுமே தவிர இந்த மாதிரி அவர்களை கொலை பண்ணுறதன் மூலிமா எந்த விதத்துலையுமே சந்தோஷமாக வாழ்ந்துடவே முடியாது. அந்த குற்ற உணர்ச்சியை ஒரு கட்டத்தில் உங்களை சாகடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குற்றம் பண்ணால் ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம், போலீஸ்கிட்ட மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு பிரில்லியண்ட்டாக யோசித்தாலும் கூட சுச்சுவேஷனும் கர்மாவும் சேர்ந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கோத்து விட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருமே இந்த மாதிரியான கிரைமில் ஈடுபடவே கூடாது. நிச்சயமாக இந்த சம்பவம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கலாம். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.